பெண்கள் நிறைய அம்பிஷியஸாக இருக்கிறதுல தவறே இல்லை. ஆனால் அம்பிஷியஸாக இருந்தால் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த அம்பிஷன்ஸை அடைய முடியும், அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லாமல் இருக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் முக்கியமான தவறு, பெண்கள் படித்த பெண்கள் அம்பிஷன்ஸோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கெரியர் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். எப்படி கெரியர் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கலாம், பர்சனல் லைஃபையும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பர்சனாலிட்டி என்னங்கிறத கிளியராக லவுடாக வச்சுக்கணும். அது நம்மளை பழக்கவே இல்லாதனால இனிமேல் கற்றுக்கணும். எப்படி நம்ம பர்சனாலிட்டியோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எப்போ நம்மளுக்கு கோவம் வரும், நம்மளோட உடம்புக்கு என்ன சாப்பாடு ஒத்துக்கணும், எவ்வளோ தூக்கம் வேணும், நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வரும், அதெல்லாம் எப்படி லவுடாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஆங்கிலத்தில் என் கிளைண்ட்ஸ்க்கெலாம் நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, டீச் அதர்ஸ் ஹவு டு ட்ரீட் யூ அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். அதாவது அடுத்தவங்களுக்கு உங்களை எப்படி நடத்தணும் நீங்கள் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் தான் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி டீச் யுவர் செல்ஃப் ஹவு டு ட்ரீட் யூன்னு சொல்லிக் கொடுப்பேன். உங்களையே நீங்கள் எப்படி நடத்திக்கணும்னு உங்களுக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்வேன். உங்களுக்கே உங்களை எப்படி நடத்திக்கணும்னு தெரியல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? ஸோ எல்லாருமே சும்மா அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும், அவங்களா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கலாம் பழைய காலத்து படித்த பெண்கள் கிட்ட அது வேலை செய்யாது. படித்த பெண்கள் நான் யாரு, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, என்னோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இருக்கு, எனக்கு ரெஸ்பெக்ட்னா இதெல்லாம் செய்யணும், எனக்கு லவ்னா இதெல்லாம் செய்யணும், எனக்கு என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லவுடாக சொல்ல தான் அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ டீச் அதர்ஸ் ஹவு டு ட்ரீட் யூ. அதுக்கு முன்னாடி டீச் யுவர் செல்ஃப் ஹவு டு ட்ரீட் யூ. அப்படி இருந்தால் தான் உங்கள் பர்சனாலிட்டி லவுடாக இருக்கும். பர்சனாலிட்டி லவுடாக இருக்கும் போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்களுக்கு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கிளியராக தெரியும். ஸோ ஆம்பிஷன்ஸ் இருக்கிறது தவறில்லை, ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லாமல் ஆம்பிஷன் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்களை பற்றி நீங்கள் லவுடாக நிறையா தெரிஞ்சு வச்சுட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி.